பிரியமானவர்களே, சங்கீதம் 15:1 இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவதற்கு தகுதி உடையவன்? யார் உன்னதமானவருடைய கூடாரத்தில் வாசம் செய்ய தகுதி உள்ளவன்? இந்த ஒரு கேள்விக்கு முதலாவது வசனத்தில் கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்விக்கு பதில் பின்வரும் 5 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அதன் அர்த்தம் அதில் வருகிறது. ஆனாலும் கூட பாருங்கள், உன்னதமானவரினுடைய கூடாரத்தில், சர்வ வல்லருடைய நிழலில், பரிசுத்தமான தேவனுடைய வாசஸ்தலத்தில் தங்குபவன் யார்? அவனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், பிதாவினுடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து உத்தமமாய் பரிசுத்தமாய் நடக்கிறவன், சொல்லிலும் செயலிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன், 2வது வசனத்தின்படியாக உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன், தொடர்ந்து பார்க்கிற பொழுது பிரியமானதை செய்கிறவன் இதயத்திலும் அவனுடைய எண்ணத்திலும் அவனுடைய வாக்கிலும் அவனுடைய கைகளின் பிரயாசத்திலும் அவனுடைய நடத்தையிலும் அவனுடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்தமாக இருக்கிறவன். அவன்தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குகிறவன். அவன்தான் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பாருங்கள், இயேசுவின் சாயலாக மாற்றப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவனாய் சுத்திகரிக்கப்பட்டவனாய் வாழ்கிறவனே, இயேசுவின் சாயலை தரித்து கொண்டவனே, இயேசுவின் சாயலாய் மாற்றப்பட்டவனே உன்னதமானவருடைய கூடாரத்திலே தங்கக்கூடியவன். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலானன் சொல்லப்பட்ட நிந்தியான பேச்சுகளை எடுக்காமல், ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன் என்றெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது, இப்படி இதயத்தில், சொல்லிலே, செயலிலே உண்மையுள்ள, உத்தமமுள்ள, நேர்மையுள்ள, பரிசுத்தமுள்ள, இரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற இயேசுவின் சாயலாய் மாற்றப்பட்ட ஒரு நபர் தான். அவன்தான் தேவனுடைய கூடாரத்தில் தங்குபவன். அவன்தான் தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறவன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, உம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனையின்படி நடந்து அவருக்கு உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், பரிசுத்தமாய் நீங்கள் நடக்கிற பொழுது நீங்களும் தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே தங்குவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த கால வேளையிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனே, எங்கள் உள்ளத்தரங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து போடுகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இனி எங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற, உமக்கு உத்தமமாக இருக்கிற, உண்மையாக இருக்கிற, நேர்மையாக இருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மாத்திரமல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுடைய சிந்தனைகளிலே, எங்களுடைய எண்ணங்களிலே, திட்டங்களிலே, செயல்களிலே, எல்லாவற்றிலும் நடக்கையில் பரிசுத்தமாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உம்முடைய வாசஸ்தலத்திலே தங்க பண்ணுவீராக. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை தங்க பண்ணுவீராக. உம்முடைய கூடாரத்திலே எங்களை தங்க பண்ணுவீராக. உம்முடைய கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைப்பீராக என்று நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான்? யார் அவருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான் என்ற அந்த கேள்விகளுக்கு சங்கீதம் 15:1 பதில்கள் சொல்லும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தின்படியாய் நாங்கள் ஆண்டவரே எங்களை தாங்களே தகுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே என்றென்றும் உம்முடைய கூடாரத்தில் தங்குகிற பிள்ளைகளாக நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.